நான் தற்கொலைக்கு கடந்து போனேன், எல்லா முயற்சிகளையும் எடுத்து கடந்து போனேன். சாகணும், எதுக்கு நான் இருக்கணும்? ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு நான் இதெல்லாம் படித்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன்? ஒருத்தன் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ படிச்சு? ஏர்லைன்ஸ் கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன். ஒரு ஏர்போர்ட்டில் எனக்கு வேலை கிடைச்சிது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு? சர்டிஃபிகேட் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு நீ படித்த? நான் யோசித்தேன், எதுக்கு இதெல்லாம் படித்த? எதுக்கு? ஏன்? பல கேள்விகள். ஏன் என்ற கேள்விக்குறிகள் அதிகம். எத்தனை வீடுகள் மாற்றம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது? ஆனால் அந்த தற்கொலைக்குள்ளே நான் கடந்து போகும் பொழுது உலகமே எனக்கு இருட்டாயிடுச்சுங்க. என் சூழ்நிலை எல்லாமே எனக்கு வெறுமையாக மாறினது. யாருமே எனக்கு இல்லை என்ற உணர்வு தான். அந்த தற்கொலை செய்து என் உயிர் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னை தேடி வந்தார். நான் படுத்திருந்த வீட்டில் என்னை தேடி வந்தார். திடீரென்று வேர்க்குது எனக்கு. ஒரு சத்தம் என் காதுக்குள்ள வருகிறது, மகளே, நீ அனாதை அல்ல, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். என்னை தேடி வந்து என் மீது அன்பு கூர்ந்த தகப்பன். இந்த அன்புதான் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்பு இழுத்து கொண்டு வருகிறது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த பாடுகள்? எனக்கு ஏன் இந்த அவமானங்கள்? எனக்கு ஏன் இந்த நிந்தனை? ஆண்டவர் சொன்னார், உன்னை ஏன் உடைத்தேன்னா அநேக உடைக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். என் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவர் உங்கள் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். ஒருத்தரையும் ஆண்டவர் சாக விட மாட்டார்.